வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தா நினச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன தலைப்பு கொடுத்தோம்னா இன்றைக்கி பட்டாசாக இருக்கணும் மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி புஷ்வானாக போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் முன்னாடி இந்த இடத்த சொல்லியிருந்தோம். அதாவது 22,050 அப்படிங்கிறது வந்து டபுள் டாப் ஏரியா. இந்த இடத்த பிரேக் பண்ணி பற்றி தான் மார்க்கெட் பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல் பையிங் மட்டும் தான் கொடுத்துருப்போம். இந்த இடம் 3 இடமே பையிங் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இன்றைக்கி ஃபுல்லாக இதில் தான் இருந்திருக்கு. இந்த 20 to 50 30 பாயிண்டில் தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே மூவாயிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாகவே காலையிலேருந்து 10 மணிலேருந்து மார்க்கெட் முடிவு வரைக்குமே இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலேயும் போகிற கீழேயும் போகிற மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு செட்டப் தெரிஞ்சாலும் ஆனால் இறங்கலாம் மார்க்கெட். அதுபோல் ஏற செட்டப் இருந்தாலும் மார்க்கெட் ஏறவே இல்லை. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 46,310 அந்த சொல்லியிருந்தோம். அந்த டிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் மேல் நோக்கி போக அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 150-100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. அது காரணம் HDFC பேங்க், அதுவும் அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வந்துருச்சு மார்க்கெட். இந்த ரேஞ்சை விட்டும் பேங்க் நிஃப்டியும் நகரில், நிஃப்டியும் நகரில். சரி ஓகே, திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கா அப்படின்னு நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வீக்லி கேண்டில் இப்படி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு ஃபஸ்ட்டு நிஃப்டி கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், அந்த ஸ்பின்னிங் டாப்போட கரெக்டாக முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரம் அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு. அதாவது வீக்லியில் சொல்கிறேன், இது வந்து மண்டேக்குள்ளது கிடையாது. வீக்லி படி பழைய ஆல் டைம் ஹை இந்த ஏரியா, அதாவது 22,124 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரம் வெரி புல்லிஸாக இருக்கிறதான வாய்ப்பு அதிகம். அது இன்றைக்கி பிரேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், நடக்கலை. ஆனால் அடுத்த வாரம் நிச்சயம் அடுத்த வாரம் பெரிய கேண்டில் போட்டு தான் முடிக்க வாய்ப்பு. அடுத்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,500 to 22,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நிச்சயம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஸாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டோஜி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப். இந்த ஸ்பின்னிங் டாப் அதாவது இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து மண்டே அன்றைக்கி வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணணும், டேயோட ஹையை லைன் போட்டுறேன். இப்போ போனது 22,068. 22,068 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் மண்டே. அது இன்றைக்கி எதிர்பார்த்தா நடக்கலை, ஆனால் மண்டே நடக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான செட்டப் தான் அதிகமாக தெரியுது. சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,024ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,953, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 21,907, அதுக்கடுத்து 21,840. ஆனால் இவ்வளோ ரேஞ்சு வரது வாய்ப்பு இல்லை. இன்னும் டேயோட லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்தமாதிரி தான் அந்த செட்டப் இருக்குது. செட்டப்னால் நான் திங்கக்கிழமைக்குள்ளே சொல்கிறேன். ஆனால் ஓவரால் அந்த வாரம் வந்து புல்லிஸ் தான். மார்க்கெட் என்ன இறங்கினாலும் திருப்பி மேலே தான் போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்தில் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 21,900 வரைக்கும் கூட இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த டே இல்லைனா இந்த ரேஞ்சு, அதாவது டேயோட லோ பிரேக் பண்ணால் இந்த சப்போர்ட்டுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 22,068 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹை 22,124, 126 ஆக்சுவலாக 126. அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,204ங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட ஹை இந்த இடம் வரும். 1 ஹவரில் போட்டு காட்டுறேன். இப்போ 1 ஹவர் வச்சுருக்கேன். இதில் ஒரு சேனல் போகிறோம் பாருங்கள். இந்த சேனலோட ஹை தான் டார்கெட்டாக இருக்கும். இந்த சேனல் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த 22,200, 210, 220 இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். இதுலேருந்து ஒரு செல்லிங் வர வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஒன்று இந்த இடம், இந்த டேயோட லோவிலேருந்து. அதை விட்டால் அடுத்து ஸ்ட்ராங்னு பார்த்தோம்னா இந்த இடம். இந்த 2 இடத்துலேருந்து பையிங் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலேயும் பையிங் தான். பையிங் மட்டும் தான் இருக்குது, செல்லிங் இருக்க மாதிரி தெரில. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் வந்து 22,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் திங்கக்கிழமை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஆல் டைம் ஹை இருக்குல்ல 46,369 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி டேயோட வீக்லி தான் வச்சுருக்கேன். வீக்லி படி பார்த்தீங்கன்னா இந்த 46,369 பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 46,636 வரைக்கும் அடுத்த வாரம் நான் சொல்கிறது வீக்லியில் இந்த ஒரு வாரம் உள்ள. ஆனால் மண்டே மார்க்கெட்டுங்கிறது தனியாக சொல்கிறேன். இதை இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, டே கேண்டில் வச்சு பார்ப்போம் மண்டே மார்க்கெட் என்ன மாதிரி சொல்லிட்டு. இப்போ டே கேண்டில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேயோட ஹை நம்ம நிஃப்டிலாம் சொல்லியிருக்கோம், இதில் நான் சொல்கிறேன். அதாவது 46,693 46,700க்கு மேலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ டேயோட ஹை 46,690, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 47,200, அதுக்கு அடுத்தது 47,659, அதுக்கு அடுத்து 48,100 இந்த ரேஞ்ச் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் அண்ட் ரைஸ் என்ன தான் மார்க்கெட் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா இந்த 46,062 அப்படிங்கிற இடத்துல இந்த மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இந்த சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் 45,678க்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை ஒரு பெரிய பேரிஸ் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு மித்தபடி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் கிளியராக இண்டிகேட் பண்ணது இப்போ இருக்க செட்டப் படி. பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 இடம். இந்த 2 இடத்துல மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படி ஒருவேளை இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். இது மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் புல்லிஸ் மார்க்கெட் தான். என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால் ஏறதுக்கான செட்டப் மட்டும் போட்டிருக்கேன். சரி, ஓகே, நம்ம திங்கக்கிழமை ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.